தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான மாவை சேனாதிராயா அவர்களின் தம்பியான மாவை தங்கராசா அவர்களுடனான நேர்காணலாக இன்றைய காணொலி அமைகின்றது. மாவை சேனாதிராயா அவர்களின் குடும்பத்தின் ஒரு அங்கத்தவராயிருக்கின்ற மாவை தங்கராசா அவர்கள் மாவை சேனாதிராயா அவர்களின் குடும்பம் பற்றியும் அவருடைய அரசியல் பற்றியும் தமிழரசு கட்சியின் செயற்பாடுகள் பற்றியும் இன்றைய காணொலியில் விவரிக்கின்றார். வணக்கம் தங்கராசா அவர்களே. வணக்கம். இந்த மாவை சேனாதிராயா அவர்களின் மரணம் தொடர்பில் தமிழரசு கட்சி நடந்து கொண்ட விதங்கள் தொடர்பாகவும் மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் காணப்படுகிறது. இந்த விமர்சனங்கள் தொடர்பாக மாவை சேனாதிராயா அவர்களின் குடும்பத்தின் சார்பில் நீங்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றீர்கள்? அவருடைய இறப்புக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. அவர் நீண்ட காலமாகவே இந்த கட்சிக்குள்ளே உள்ள உளவியல் ரீதியாக அவரை பாதிக்கும் அளவாக அந்த கட்சியில் உள்ளவர்கள் அவருக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றதை நீண்ட காலமாக நாங்கள் அண்ணாவோடு பேசின காலங்களில் இருந்தே அறிந்து கொண்டோம். அவருடைய இந்த மனநிலைக்கு காரணம் மாக்கப்பட்டவர்கள் இல்லாட்டி இந்த மனநிலையை பாதிக்கிறதுக்கு இருந்தவர்கள் எல்லோரும் பட்டம் பதவிகள் தலைமைகள் நோக்கி பயணித்து இவரை இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றி தாங்கள் அந்த பதவிகளை பெற்று நோக்கில தான் இது நடந்திருக்கின்றதும் உறுதியான உண்மையும் கூட. தமிழரின் அரசியல் குரல், தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு, தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம், தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ். சசிகரன். தங்கராசா அண்ணாவர்களே, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று செய்யுங்க. வணக்கம். என்னை பற்றி அறிமுகம் என்றால் நான் நீண்ட காலத்துக்கு முன்னமே இந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டேன். அது காரணம் அரசியல் சூழ்நிலையாக இருக்கலாம். நாங்களும் மாணவ பேரவை இளைஞர் பேரவைகளிலே ஈடுபட்டு அண்ணரோட சிறைச்சாலை சிறை கண்டவர்கள்தான். ஆனால் இங்கத்தில் அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக நான் 79ஆம் ஆண்டு இங்கே இருந்து இங்கிலாந்துக்கு வழக்கிட்டு அங்கே இருந்து பிறகு ஐரோப்பிய நாடுகளிலே இப்போ தொடர்ச்சியாக நான் எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதி நீங்கள் சிறையில் இருந்தீர்கள்? 72 கடைசி பகுதியிலிருந்து 74 வரையும் இருந்திருக்கு. 3 வருடங்கள் சிறையில். 2 வருஷம் 6 மாதம். சின்ன வயசுலேருந்து நீங்கள் அரசியலில் மிகவும் தீவிரமான ஒரு ஈடுபாடுடையவர். இப்போ அண்ணாக்களோட நான் நினைக்கிறேன் 5ஆம் தரம் படிக்கும்போது வன்னியசிங்கம் தலைவராக இருந்த காலத்தில் இங்கே இந்த கொல்லங்கலட்டி என்ற இடத்துல இந்த பாத யாத்திரை நடத்தப்பட்டது. அதுக்கு அப்போ பாடசாலை மாணவர்கள் எல்லாரையும் சிறார்களே இருந்து பாத யாத்திரை வட்டுக்கோட்டை சுற்றி அப்படி எல்லாம் வந்து காங்கிரஸ் தொகுதி சுற்றி திருப்பி கொல்லங்கலட்டிட்டு ஒரு பெரிய கூட்டம் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆரம்ப காலத்தில் நடந்த பெரிய அரசியல் கூட்டமாக அது அந்த நேரம் பெரிய அப்போ உணர்ச்சிகளை தூண்டுறது எங்களுக்கு அது 10 வயது சிறுவராக இருக்கைக்கு அதோட எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எங்களோட குடும்பத்தை பொறுத்தளவில் ஒரு தமிழரசு கட்சியில் ஒரு நல்லா பயணித்த ஆக்கள். இனி அண்ணாவும் அந்த டைம் அதில் ஒரு இதாக இருக்கிறார். அண்ணாவோடையும் நாங்கள் போய் பயணிக்கலாம் என்ற ஒரு ஆசைகளும் எங்களுக்கு வந்திருக்குன்னு தானே. அப்படியான காலகட்டம். அப்போ பிறகு தமிழரசு கட்சி கூட்டங்கள் அதெல்லாம் எங்கள்கிட்ட வீடு பெரிய வீடு காணி 20 பிறப்பு காணி அதில் தான் கூட்டம் பெரிய கூட்டம் எல்லாம் போடுப்படுற. அப்போ நாங்கள் அதில் முன்னின்று சிறுவர்களாக எல்லாம் செய்வோம். சின்ன வயசுலேயே ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக நீங்களும் இருந்திருக்கீங்க. தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராயா அவர்களின் மரணத்தின் பின்னணி பற்றியும் அவருடைய மனநிலையில்
தமிழரசு கட்சி ஏற்படுத்திய தாக்கம் பற்றியும் அவருடைய மரணத்துக்கு தமிழரசு கட்சியில் இருந்த சிலருடைய செயற்பாடுகள் தான் காரணமாக இருக்கின்றது என்று குடும்பம் சார்பாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. குடும்பம் சார்பாக மட்டுமன்றி தமிழரசு கட்சியின் மூத்த ஆர்வலர்கள் மத்தியிலும் இந்த கருத்து காணப்படுகின்றது. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? குடும்பம் சார்பான உங்களுடைய கொள்கை என்ன? ஒரு நல்ல கேள்வி. இப்போ அண்ணாவை கொலை செய்தார்கள் என்றது நேரடி கொலை என்று இல்லை. அது என்னன்னு சொல்ல உளவியல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தினதுதான் முக்கியமான காரணம். இது இப்போ நடக்கையில் 2011ஆம் ஆண்டில் இருந்து அவரை வச்சு கொண்டு அரசியல் செய்ததும், அவர் ஒரு தலைவராக இருந்த காலத்தில் கூட தலைவராக இவரை நியமித்த காலம் வரைக்கும் சம்பந்தன் சுமந்திரன் எடுக்கிற முடிவுகள் தான் அதிலே ஒரு முக்கியமான முடிவாக இருக்க, இவருடைய முடிவுகள் அங்கே ஒரு காலமும் ஏற்கப்படவில்லை என்றது உறுதிபட சொல்ல முடியும். நாங்களும் வெளியில் இருந்தாலும் அந்த அவர்கள் நடந்து கொள்வதை அவதானித்து நடுவிலும் வந்திருக்கின்றோம். 2011ஆம் ஆண்டிலிருந்து அண்ணாவுக்கு நேரடியாக நானே சொல்லியிருக்கின்றேன், அண்ணா உங்களோட கட்சியில் எடுக்கிற முடிவுகள் நீங்கள் வெளிவிகார கொள்கைகளில் ஏற்படுத்தியிருக்கிற தொடர்புகளிலே கூட நீங்கள் பிழையாக நடந்து கொள்கிறீர்கள், அதை திருத்தி செய்து அதை ஒரு ஒழுங்காக செய்ய வேணும் என்று. அப்போ அவர் தாங்கள் அப்படி செய்வோம் என்று சொல்லுவார் வழிய, அவருக்கு அங்கே அதை சரியாக செய்கிறதுக்கு அந்த 2 பேரையும் தாண்டி செய்ய முடியாத ஒரு பணி அவர்கிட்ட தடையாக, அந்த பணி அவருக்கு தடையாக இருந்திருக்கு அவருக்குன்றது தான் என்னால் முதல் சொல்ல முடியும். உங்களுடைய அண்ணாவின் மரணத்திற்கு முதல் நாள் வீட்டுக்கு தமிழரசு கட்சியின் சில உறுப்பினர்கள் வந்து அண்ணாவுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாகவும், அந்த மன உளைச்சலினால் தான் அவருடைய மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவருடைய மரணம் சம்பவிப்பதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி உங்களோட வீட்டுக்கு வந்த நபர்கள் யார், அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன விடயத்தால் அவர் மேலும் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் என்பது பற்றிய தகவல்கள் ஏதாவது இருக்கின்றதா? அண்ணருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவர்கள், அதுக்கு முதல் வந்தவர்கள் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அது சகலதும் எனக்கு சொல்லியிருந்தார்கள். அன்று ஏற்கனவே அண்ணா இந்த கட்சியில் நடக்கிற குழப்பங்கள், எந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் என்றான மாநகர சபை தேர்தல் என்றால் அதில் அண்ணா யாரையும் முன்கூட்டியே ஒரு தெரிவை கொடுத்திருந்தாலும் கூட அது கடைசியிலே அதை வெட்டி போட்டு ஒரு மாற்றம் இதன்றது அவருக்கு தான் ஒரு தலைவராக இருந்தும் தான் கொண்டு வர தீர்மானங்களை இந்த கட்சியில் இப்படி ஒரு அநியாயமாக நடக்கிற என்ற கதையை நான் நேராக கேட்டாலையும் சொல்லுவார். தான் தண்டா இப்படி வெட்டி போட்டாங்க, இதுக்கு மேலே தான் என்ன செய்கிறோம் என்ற கதை சொல்லுவார். அப்படி அவர் அந்த மன அழுத்தம் அங்கே இருந்து தான் துவங்கப்படுது. தலைவருக்குரிய அதிகாரம் ஒரு மரியாதை அங்கே இருந்திருக்கவில்லைன்றது 100க்கு 100 உண்மையான ஒரு இது. மற்றது இப்போ கடைசியில் நீங்கள் கேட்ட கேள்வி, அண்ணா மரணத்துக்கு காரணம் ஆரண்டு. இப்போ அந்த காரணத்தை சரியாக எங்களை சொல்ல முடியாமட்டும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு கட்சி தலைவர் தான் இந்த கட்சியில் இருந்து விலகிறேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்ட நிர்வாகம் வெளியில் சுமந்திரன் பேச்சாளர் என்று சொல்லி அவர் அறிவித்து விட்டு அவர் இப்படி தானாகவே இதை கொடுத்தார், தாங்கள் அதை கட்சி தீர்மானித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கட்சியில் இருந்து அவரை விலத்துறோம் என்று சொல்லி போட்டு, பிறகு எதுக்காக சிவிகே சிவஞானமும் சத்தியலிங்கமும் இந்த வீட்டுக்கு வர வேண்டுமென்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. என்ன அந்த கேள்வியில் தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அவர் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவருக்கு இன்னும் கூடின மன அழுத்தத்தை கொடுக்க வேணுமென்று ஒரு அவன் இது பார்வையில் இருந்திருக்கலாம். அவருக்கு தொடர்ந்தும் இந்த தொல்லை கொடுக்கிறதாலே அவருக்கு என்ன நடக்குமென்று அவைக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த உண்மையின் வெளிப்பாடு இன்றைக்கு வெளியில் வந்திருக்கேன்னு சொன்னால், இவர்கள் இப்படித்தான் தொடர்ச்சியான அழுத்தங்களை கொடுத்து இவரை ஒரு மனநோயாளியாக்கி வச்சிருந்தார்கள் என்றதையும் நாங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக சொல்ல வேணும். என்ன சிவிகே சிவஞானத்தை பொறுத்தளவிலே அன்னையோட கனகாலம் பயணித்திருக்கிறார், அண்ணரை பற்றி தெரியும். அப்படி இருந்தும் அவர் இப்படி தன்னுடைய தலைமை பதவிக்காண்டி சிவிகே சிவஞானம் ஈடுபட்டிருக்கிறார்ன்றதுக்கு இன்றைக்கு பல ஆதாரம் இருக்குது. பேட்டிகளில் கூட லங்காசுரம் சரி எதுலையும் சரி
அவர் பேட்டிகளில் கொடுத்ததை நான் இந்த பேட்டிகள் அவதானமாக எல்லாத்தையும் நானும் அந்த பதிவு வச்சிருக்கின்றேன். தலைமை மாற்றப்பட வேண்டும், இது இளைஞர்கள் கையில் கொடுக்க வேணும் என்று சொல்லி போட்டு இன்றைக்கு சுமந்திரன் அணிகளோடு சேர்ந்து நின்று மாவியரை வெளியில் அனுப்பிட்டு அதே பதவியை தான் எடுக்கிறது சொன்னால் இது அவற்ற பேச்சுக்கு முரணான ஒரு இதில் அவர் ஈடுபடுகிறார்ன்றதுக்கு ஒரு உதாரணம். என்ன, இன்றைக்கு ஒரு இளைஞனை குழந்தை நிப்பாட்டவும் இல்லை, ஒரு சரியான ஒரு தலைவனை மாவையரே சரியில்லைன்னு சொல்லிக்க சிவிகே சிவஞானம் என்னென்ற தலைவர் ஆகிறதுக்கு சரியாக இருப்பார்ன்றது ஒரு கேள்வி. என்ன, மற்றது மத்திய குழு தீர்மானங்கள், இந்த மத்திய குழு தீர்மானம்ன்றது என்னாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த தீர்மானங்களை எலெக்ஷன் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டுமென்ற ஒரு கருத்து எழுந்தது. மாவை சேனாதிராய ஐயா அவர்கள் தனது அதிகாரங்களை சரியாக பயன்படுத்தவில்லை. மாவை சேனாதிராய அவர்கள் தனது அதிகாரங்களையும் பதவியையும் சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தால் கட்சிக்குள் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது என்ற ஒரு கருத்தியல் நிலவுகின்றது. அவர் அந்த அதிகாரங்களை பயன்படுத்த முடியாமல் போனதற்கும் அவர் அந்த அதிகாரங்களை பயன்படுத்தாமல் விட்டதற்கும் எவ்வாறான காரணங்கள் இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? தலைவர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது, அதிகாரங்களை யாரும் பயன்படுத்த முடியாது, அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் அதை பயன்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது சில விஷயங்களிலே சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக கதைச்சவர்கள் இல்லாட்டி வேறு ஒருவருக்காண்டி கதைக்கிறவர்களை பல பேரை இந்த கட்சி இடைநிறுத்தி இருக்குது. அது இப்போ சுமந்திரனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே டக்குனாத உடனே தான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு பீமத்தை போட்டு அதுக்கு எதிராக சட்டத்தை என்ன கட்சியில் தங்களோட ஆளுமையை பயன்படுத்தி அவையால் இடைநிறுத்தம் செய்திருக்கேன். உதாரணத்துக்கு சிவகாரன், அனந்தி சத்தியரன், மற்றது மகளிர் அணியில் உள்ள ஒரு லேடி, மற்றது எங்கள்ட புலமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதியும் பேராசிரியருமான சிற்றம்பலம் அவர் தலைவராக இருந்தார். அவைகள் எல்லாம் வெளியேற்றும் போது அதுக்கு பின்னணியில் இங்கே நடக்கின்ற கொடூரங்களை வெளியில் கொண்டு வர முடியாமல் மாவியர் தவிப்பு எங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவர் அங்கே அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறார். என்று சொன்னால் சம்பந்தர் அதுக்கு தடையாக இருந்திருக்கிறார், சுமந்திரனும் அதுக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து தான் அங்கே முடிவுகள் எடுக்கிறமே வழியாக. ஒரு தலைவர்கள் மீது ஒரு நடவடிக்கை இருந்தால் அது மத்திய குழு தான் எடுக்கணும்ன்றலாம். முதல் மத்திய குழுவில் இருந்து ஒரு பொதுச்சபையை கூப்பிடணும். என்ன, பொதுச்சபை மூலமாக எடுக்கிறது தான் அது ஒரு தீர்வு. எனக்கு அந்த வேண்ட ஜாப்பு விதிகள் என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்காண்டி நான் சுமந்திரனையோ இல்லாட்டி சம்பந்தரையோ குறை கூறுறேன்னு சொல்லி இல்லை. அவையில் ஒரு தங்களுக்குள்ள உள்ள அதிகாரங்கள் தலைமை பதவிகளுக்காண்டு தான் இதுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த முடிவுக்கு மாவியரை இயங்காமல் பண்ணி தங்களை கையில் இந்த அதிகாரம் பெற வேணும் என்ற ஒரு குறிக்கோள் அவர்கள்ட்ட இருந்ததை இன்று அது நிறுவனமாக இருக்கின்றதான் உண்மை. உங்களுடைய சகோதரன் மாவே சேனாதிராய அவர்களின் மரணம் குறித்து முதலில் நீங்கள் உங்களுடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றீர்கள். அது நீங்கள் ஒரு சகோதரன் என்ற வகையில் உங்களுடைய கருத்தை கூறியிருக்கின்றீர்கள். உங்களுடைய மாவே சேனாதிராய ஐயா அவர்களின் குடும்பத்தின் கருத்து எவ்வாறு இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? எல்லோருமே ஒரு குடும்பத்திலே ஒருத்தர் இழக்கிறதாக இருந்தால் அது எப்படி அந்த இழப்பு வந்தது, யாரால் வந்ததுன்றது ஒரு கசப்பான இதுதான். ஆனால் நான் முதல்ல இப்படி இவள் வந்துட்டு போனது கட்சியின் விழா நாளும் அண்ணருக்குரிய மன அழுத்தங்களை பற்றி எனக்கு இந்த மரண வீட்டுக்கு வந்த டைம் நான் தான் முதல் எதிர்த்தேன். அவர்கள் வராமல் இருக்கிறது, அவர்களை சந்திக்கிறதாலே பிரச்சனை வருமென்று நான் அவர்கள் வராமல் இருக்கிறது அதை விரும்பினான். அதே இது குடும்பத்திலேயும் இருந்தது. அவர் மகன் எல்லாரும் மகள் வாய்ப்பாக இருந்தான்னு எல்லாரும் ஒரு இந்த பிரச்சனையை யார் உருவாக்கினவர்கள் அவர்களே திரும்பி இந்த வீட்டுக்கு வந்து அவருக்கு அஞ்சலி போடுறதை யார் முதல் தண்டு இல்லை. சவக்காலையில் ஒரு 19 பேருக்கு எதிரான புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பத்திரிகைகளும் அந்த 19 பேர்களுடைய விவரங்கள் ஊடகங்களிலும் வெளிவந்திருக்கின்றது. அந்த 19 பேருடைய விவரங்கள் தொடர்பாக தற்பொழுது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது.
அது தொடர்பாக அங்கு வீட்டுக்கும் போலீசார் வந்து விசாரணை செய்ததாக அறிய முடிகின்றது. ஏன் போலீசார் உங்கள் வீட்டுக்கு வந்தார்கள்? அந்த 19 பேருடைய இந்த தடை தொடர்பாக அல்லது அந்த 19 பேர்கள் உங்கள் அண்ணனின் மரணத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் என வெளியிடப்பட்ட பேர் விவரங்கள் தொடர்பாக உங்களுடைய குடும்பத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? அதுவும் ஒரு நல்ல கேள்விதான். இந்த 18 பேரோ 19 பேரோ வெளியிட்டது நான் ஹோட்டலில் இருந்து அண்ணாண்ட வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அது இப்போ 2-3 நாளைக்கு முன்னே ஃபியூனல் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னமே அந்த இதை நானே பார்த்துருக்குறேன் அந்த ரோட்டில். அப்போ நான் அதை நின்று பார்க்கல. அதனால் ஒரு 19 பேர்கிட்ட இது போட்டிருந்தது வாசிக்கையில் பிறகுதான் அதை வாசிச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகுதான் முதல் சிவிகே சிவஞானம் அங்கே வர்றதாக ஸ்ரீதரன் மூலமாக இப்படி என்னட்ட கேட்டு தான் இங்கே வர்றதுக்கு அனுமதி கேட்டிருந்தார். அப்போ நான் ஸ்ரீதரனுக்கு சொன்னேன், நான் ஒரு மன அழுத்தத்தில் ஆக்கப்பட்டவர்களுக்கு இவர் தான் காரணமாக இருக்குமோன்ற சந்தேகம் இருக்கிறபடியால் நான் இந்த நேரம் அவர்களை நேர சந்தித்து ஆறுதல் சொல்கிறத கூட நான் விரும்பியில்லை முதல். ஆகையால் அவர் அதை தவிர்த்து கொள்வது நல்லமென்று சிறுதரனுக்கு புறகம் அடித்ததை கேட்டிருக்க. புறக கேட்டேன்னா சரி, நீங்கள் அவர்களோட நீங்கள் கட்சி என்ற ரீதியிலே ஒற்றுமையாக இருக்கலாம் என்றலாம். அது காரணத்துக்காக நாங்கள் வீட்டில் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இந்த கவலையை விட வந்து போகிறது எங்களுக்கு கவலையாக இருக்குமென்று சொல்லி அதை விராமப்படுறது நல்லமென்று தான் சொன்னேன். பிறகு பிருந்தான்ற ஒரு பாய் அவருக்கு திருப்பி அழைப்பு விடுத்து பிருந்தாவை இப்போ தங்காவை கேட்டு அவர் வர்றதுக்கு அனுமதி கேட்டிருந்தார். நான் அவருக்கும் அதே பதிலாக தான் சொன்னான். அவரோட கதைக்கிறதோ இல்லாட்டி அவர் வந்து பார்வையிடுறதோ எனக்கு விருப்பம் இல்லையான்னு சொன்னேன். சரி, அதோட முடிஞ்சுது. பார்த்தால் ஒரு 45 நிமிஷத்தின் பிற்பாடு ஸ்ரீதரன் அவரை கூட்டிக் கொண்டு வந்து அஞ்சலிக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். அப்போ நான் நின்றது குடும்பத்தில் உள்ளவை சொல்லிச்சினம், பெரியவை அஞ்சலி தான் செலுத்த வருகினம், நீங்கள் இங்கே வாங்கொண்டு என்னை ஒரு மூலையில் கூட்டிக் கொண்டு விட்டுட்டு நான் நின்றா ஏதாவது பேசுவேன் பிரச்சனைப்படுத்துவேன்ற நோக்கமாக இருக்கலாம். அப்போ எனக்கு அதை வடிவாக சொன்னவே வர்றேன். சரி, அஞ்சலி எழுத்த போயிடும் பேசுகிற தானே. சரி, நான் அதை விட்டேன். அப்போ அவர் செலுத்திட்டு கொஞ்ச நேரம் அதில் இருந்துட்டு அவர் போயிட்டார். பிறகு பீட்டர் லஞ்சலியனும் வந்திருந்தா கிழவன். நான் பின்னுக்கு இருந்தேன். நான் அவரை கவனிக்கிறேன். பீட்டர் லஞ்சனோட பழக்கம் இல்லை. அவரும் வந்து செலுத்தி இருக்கிறார். அதுக்கு படங்கள் எல்லாம் எடுத்து இங்கே பிறகு பார்த்துருக்குறேன். பிறகு சுமந்திரனும் இறுதிச்சடங்குக்கு வந்ததாக அறிய முடிகின்றது. அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து என்ன? இப்போ அவருக்கு இவியல் முதல் வந்து என்ன சொல்கிறது, உளவுப்படையை அனுப்பி போட்டு உளவு பார்த்துட்டு வர்ற மாதிரி வந்து அதில் சுகீர்தன் அதில் ஒரு முக்கிய பங்கு வகித்து இருக்கின்றார். பிரதேச சபை உறுப்பினர். அவர் தான் வீட்டில் எந்த நேரமும் இருக்கிறவர். நீண்ட காலமே அவர் ஒரு உளவாளியாகத்தான் இருக்கிறார். மாவை சேனாராஜா வீட்டில் அவற்றை இதோட தகவல்களை கொண்டு போய் இப்போ மாவைக்கும் சுமந்திரன் அவைகளுக்கும் அவர் நல்ல ஒரு நம்பிக்கையில் வளர்ந்தவர். சுமந்திரனில் எனக்கும் ஒரு வந்த காலத்திலே அவரில் எனக்கு ஒரு நல்ல இருந்தது. அவர் ஒரு சட்டத்தரணி வந்து இதில் வேலை செய்கிறான்ட்டு நல்ல விருப்பம் இருந்தது. ஆனால் இப்படி வேற பிரச்சனையால் சுமந்திரன் வீட்டில் மற்றவர்கள் வைக்கல எங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும். சரி, அதை விடுவோம். இப்போ சுமந்திரன் வந்து வீட்டுக்கு வந்தது இவே சொல்லி இப்போ நான் அங்கே இல்லையான்னு சொன்னா போல தான் அவர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம். யாரோ கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். 6 மணி ஏர்லி மார்னிங் மீடியாக்களையும் கூட்டிக் கொண்டு வந்து 6 மணி அளவில் எல்லோரும் நித்திர இருக்கிற டைம் அதிகாலை 6 மணியில் சுமந்திரன் வந்து இறங்கினதாக பிறகு நான் வந்து போனா போல தான் அறிஞ்சேன். அப்போ வந்து அவைகளெல்லாம் பீட்டலஞ்சலியன், சுகீர்தன், சயந்தன் எல்லாரும் வந்திருக்கிறோம். அப்போ அந்த மத்திய குழுவில் உள்ளவ பெரும்பாலான ஆட்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்கிறோம். இப்போ எனக்கு தெரியுது அந்த அதில் இருக்கிறதுல நியாயமான ஆட்கள் வந்திருக்கிறோம். மற்றது வவுனியாவில் போடப்பட்ட அந்த எம்பியும் வந்திருக்கிறார். என்ன பேர் அவருக்கு தெரியும், கொஞ்சம் பேரே இல்லை. அப்போ அவையில் எல்லாருமே வந்து போனா போல். அப்போ நான் அந்த நேரம்தான் ஹோட்டலில் இருந்து அண்ணாண்ட வீட்டு வர்றேன். அப்போ எதிரில் சுமந்திரன் போகிறேன். நான் காரக்கில் இருந்தேன். என்னோட டிரைவர் சொன்னார், அண்ணன் சுமந்திரன் வந்துட்டு போகிறாருண்டு. சரி, அவை போட்டும் அதை பார்க்க வர்றதே நல்லமண்டு அவருக்கு சொன்னான் டிரைவருக்கு. பார்த்தால் நான் ரங்கி கால் அடி வைக்க அரை சொல்லியிருக்காங்க. நான் வர்றேன். அப்போ சுமந்திரன் ஓடி வந்து கும்பிட்டு கொண்டு வந்து நான் சொன்னேன், கையை தூக்கி நீங்கள் அங்கேயே நில்லுங்கோ,
எனக்கு விருப்பமில்லை என்ற மாதிரி தானே கையை தூக்கிண்டு அவர் சரி கண்டு அவரும் கையை கும்பிட்டுட்டு அவர் போயிட்டார். அவ்வளோதான் நடந்தது அங்கே. அப்போ எல்லாரும் வந்தா போல் சிவிகே சிவஞானம் போய் சட்டத்தரணியோட போலீஸில் போய் முறைப்பாடு செய்கிறதுன்றது தாங்கள் இந்த இதில் பங்கு பெற்றதுக்கு இப்படியான அச்சுறுத்தல்களால் தான் தாங்கள் அந்த இதுக்கு பங்கு பெற்ற முடியவில்லை என்ற கருத்தை சொல்லித்தான் போலீஸ் நான் அந்த போலீஸ் வரைக்கில் நானும் அங்கே நிற்கிறேன். மீண்டும் கட்சி போலீஸ் நிலையத்துக்கு போயிருக்கு போனது மட்டுமல்ல தற்பொழுது மீண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு மரணச்சடங்கு போய். இப்போ இது ஒரு முடிவு என்று சொல்ல முடியாது, இது தொடர்ச்சி என்று தான் நான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு எதிரான நீண்ட கால ஒரு வரலாற்றை கொண்ட கட்சியை இப்படி வழக்குகள் போட்டு எல்லாத்தையும் மிதண்டு கடைசியில் மக்களே இப்போ நிராகரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி இந்த கட்சி எவ்வளவு தூய்மையாக நடந்திருக்குன்றதுக்கு இது ஒரு ஆதாரம். ஏனென்றால் நடந்து முடிந்த தேர்தலில் கூட ஒரு சரியான பிரதிநிதித்துவம் உள்ள ஆட்களை ப்ரமோட் பண்ணாமல் தன்னிச்சையாக எல்லாத்தையும் நடத்தியிருக்கிறோம். அப்போ அதுவும் ஒரு காரணம். அப்போ இனி வார தேர்தலில் கூட ஒரு பெரிய எதிர்மறைவான விளைவுகள் இந்த மாகாண சபை தேர்தலையும் அது நடக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்போ சிவிகே சிவஞானம் ஒரு இதை புரிஞ்சு கொள்ள வேணும். அண்ணா வந்து தவறாக முறை லெட்டர் அனுப்பி சுமந்திரனுக்கு எதிராக கொண்டு அதை நான் இதோட பார்த்துருக்கிறேன். அண்ணாவோடையும் அதை பற்றி பேசியிருக்கிறேன். அண்ணாவை நான் கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் இடைநிறுத்தம் செய்திருக்கிறீர்கள். சுமந்திரனை பற்றி இவர் தவறாக லெட்டர் எழுதினாக நான் அறிகிறேன். ஏன் நீங்கள் சுமந்திரனையும் விசாரிக்க முடியாதண்ட இது தம்பி கோடு வழக்கு இதுகளுக்கு போகிறத நான் விரும்பல. நாங்கள் ஒரு அணியில் வேலை செய்த நாங்கள் அப்போ ஒரு அணியில் வேலை இருந்தால் முந்தியும் ஒரு அணியில் தான் நீ பாடி இருக்கிறீங்க. அதில் இதில் தர்மம்ன்றது இருக்கே இல்லையான்ட்டு நான் நடுவிலும் அண்ணாவோட சண்டை பிடிக்கிறது உண்டு. என்ன இப்போ சுமந்திரனில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் எங்களோட நல்ல நட்பா அண்ணனோட வளராண்டு நானும் பழகினான். ஆனால் இப்போ அது இந்த எதிர் விளைவுகளை பார்க்கும்போது இது எல்லாம் பதவிக்காண்டியும் திட்டமிட்ட இதில் ஒவ்வொரு தடவை வெளியில் போடுறேன்றதும் இப்போ எல்லாரையும் வெளியில் போட்டுட்டு கட்சியில் யார் இருக்க போயினோம்ன்ற இந்த 18 பேரும் தான் இருக்க போயினோம்ன்ற கேள்வி எனக்கு இருக்குது. என்ன அந்த 18 பேரும் தமிழ் தேசியத்துக்கு விசுவாசமானவர்கள் என்று நீங்கள் நம்புவீங்க? ஒரு ஆளும் நான் அவை ஏற்றுக்கொள்ளேன். அவர்களால் தமிழரசு கட்சியை எதிர்காலத்தில் வழிநடத்த முற்பட்டால் என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அது மக்கள் சரியான தீர்மானத்தோடு தான் இருக்கிறார்கள். அதுக்கு காரணமே வடபகுதியில் நடந்த தேர்தல் பொது தேர்தலில் மக்கள் சரியான இதை வழங்கி இருக்கிறார்கள். அப்படித்தான் இனி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ இந்த சுமந்திரன் அணி என்று சொல்லப்படுகின்ற அணியினரால் தமிழரசு கட்சியை தமிழ் தேசிய உணர்வோடு முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறதா? அது நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. அது இனிமேல் அவர் நடந்து கொள்கிற விதங்கள் தங்களை தாங்கள் மாற்றிக்கொண்டு எல்லாரையும் அரவணைத்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டவர்களையும் இணைத்து தனிப்பட்ட தங்கள் கோபதாபங்களை மறந்து தமிழ் தேசியத்தை நேசித்து இந்த நாட்டிலே தமிழரசு கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டது, எங்களுடைய மண் பறி போய் கொண்டிருக்கின்றது, கலாச்சாரம் போய் கொண்டிருக்கிறது, இதுவரை மனதில் பதித்து எல்லோரும் ஒற்றுமையாக இப்போ நான் சுமந்திரனோட கோபமாக கதைக்கு இல்லை, நடந்த விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும்ன்றதை கண்டுத்தான் சொல்கிறேன். எல்லாரும் எங்களோட வேலை செய்த ஆக்கள் தான். சிவிகே சிவஞானத்தோட நீண்ட காலம் நான் தொடர்பில் இருந்தேன். நான் கட்சிக்குள்ள உள்ளதோடெல்லாம் பல மாதிரி பேசியிருக்கிறேன், வன்மையாக கண்டிச்சும் இருக்கிறேன். அவர் முதல் சுமந்திரனுக்கு கூடாமல் கதைச்ச காலங்களும் இருக்குது. நான் எல்லாரையும் ஒரு பொதுவாக தான் கதைக்கிறேன். பிள்ளையண்டா நான் கதைக்கிறது. அப்போ தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் வளர்ச்சி அடைவதற்கு எவ்வாறான மாற்றங்கள் தமிழரசு கட்சிக்கு இடம்பெற வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் எவ்வளவு காலமும் தமிழரசு கட்சியோடு நெருங்கி பழகியவர்கள், உங்கள் அன்னையின் ஆலோசகராக செயற்பட்டவர்கள் என்ற வகையில் நீங்கள் என்ன கருத்தை எங்களுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும்? இதில் ஒரு மாற்றம் சரியாக ஏற்படுத்தப்பட வேணும். இப்போ நடக்கிற மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்து கட்சியை புனரமைக்கிறதாக இருந்தால் மத்திய குழு முதல் கலைக்கப்பட வேணும். பொதுச்சபை ஒன்றை உடனடியாக கூட்டி இந்த நடந்து கொண்டிருக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் வாபஸ் பெற்று ஒரு புது நிர்வாக கட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டியது இன்றைக்கு காலத்தின் கட்டாயம்.
மற்றது உங்களுக்குள்ளே ஒரு இந்த கட்சிக்குள்ளே ஒரு பரஸ்பரம் இருக்க வேணும். உங்களுக்குள்ளே அடிபட்டு பிரச்சனைப்பட்டு வெளியில் போடுறது இதுதான் மக்களுடைய பிரதிபலிப்பு. அதுக்கு எதிராக இருக்கிற மக்கள் இன்றைக்கு சரியான எதிர்ப்பு. எங்களுக்கும் தகவல்கள் நிறைய இருக்குது. இப்போ மக்களோடையும் பேசி இருக்கின்றேன். இப்போ இதுதான் முதல் காரணம். கூட்டமைப்பாக இருந்தது புரிஞ்சது. அப்புறம் கூட்டமைப்பில் இருந்த எப்படி போய் நாங்கள் தமிழரசு கட்சியில் உள்ள முக்கியஸ்தர்கள் தவராஜா போன்றவர்கள், அந்த மகளிர் அணி, அப்படியான ஆட்கள் நிறைய பேர் இன்றைக்கு படிப்படியாக வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். இப்படி வெளியேற்றி கொண்டு போனால் தமிழரசு கட்சி என்ற கட்சி இல்லாமல் போயிடும். அப்படித்தான் வந்திருக்கு இப்போ கட்டம். இப்போ சுமந்திரன் அதுக்கு பதில் சொல்லலாம். தேர்தலில் வந்த குறியீடுகளை வச்சு இல்லை அது ஜேவிபிக்கு அப்படி போயிருக்கலாம், அப்படி அது இல்லை. முக்கியம் மக்களிட்டிருந்து வடக்கு பகுதியில் கிடைச்ச தரவுகளை பார்த்தால் தமிழரசு கட்சி தோற்கிட்டுக்கண்டான் நான் சொல்லுவேன். கிழக்கு மாகாணத்தில் வடிவாக நடைபெற்றிருக்கு. இதுவள் எல்லாத்தையும் நீங்கள் சரியான முறையில் இதண்டு மக்களுக்குள்ள போய் நீங்கள் ஒரு பிரச்சாரம் செய்து இப்படியெல்லாம் பிழை நடந்திருக்குது, நாங்கள் இனி சரியாக நடத்துவோம்ண்டு இல்லாட்டி ஒரு இப்படி ஊடகங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு கருத்தை நீங்கள் வெளிக்கெடுத்த வேணும். மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்க வேணும். இன்றைக்கு நாங்கள் எங்களோட பொது எதிரியை மறந்து எங்களுக்குள் நாங்கள் முரண்பட்டு கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டிருப்பதா எங்களுடைய அரசியல் கொள்கைக்கு ஆதரவாக நாங்கள் போராடுவதை விடுத்து எங்களுடைய சுயநல அரசியலுக்காக எங்களுடைய அரசியல் தலைவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, இந்த சூழலை எவ்வாறு மாற்றியமைக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இதை மாற்றியமைக்கிறேன்டா இப்போ நான் முன்பு சொன்ன மாதிரி மாற்றியமைக்கத்தான் வேணும். ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் இவர்கள் முதல் தங்களோட பிள்ளைகளை உணர்ந்து ஒரு ஒற்றுமைப்பாட்டுக்கு வர வேணும். அது வராமல் கட்சி இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் இதில் சொன்ன மாதிரி ஒரு பெரும்பான்மை இனம் தேசிய கட்சிகளுக்கு எதிராக 75 ஆண்டுகளாக நாங்கள் போராடி இருந்து வந்தோம். இன்றைக்கு பார்த்தா தமிழரசு கட்சிக்கு எதிராக போற வேண்டிய நிலைமையில் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதுக்கு காரணமானவர்கள் அதை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேணும். இன்றைக்கு பார்லமெண்ட்லையும் போய் தமிழ் தலைவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை, அது சிறுதரனாக இருந்தாலும் சரி, சிறுதரன் தன்னுடைய பிரச்சனையை, சுமந்திரனுக்கு எதிரான பிரச்சனையை கதைக்கிறார், அர்ச்சுனா எம்பி தன்னுடைய பிரச்சனையை கதைக்கிறார். ஆனால் தமிழ் மக்களுக்கான தேசிய பிரச்சனையை அங்கே பாராளுமன்றத்தில் ஒழிப்பதற்கான வீதம் இப்போ படிப்படியாக குறைந்து வருகிறது. தங்களோட சொந்த பிரச்சனையை, சொந்த கட்சி பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கதைக்கிற மொழியை தமிழ் தேசியத்துக்கான, தமிழர்களுடைய உரிமைக்கான, தமிழர்களுடைய விடுதலைக்கான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் ஒழிக்கிற வீதம் குறைந்து கொண்டு வருகிறது. இது பற்றி உங்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது? இப்போ இதுதான் அந்த மாவியண்ணா கையில் எடுத்த கருவி இதுதான். எல்லாரும் ஒன்றுபட வேணும். அவர் ஒரு காலமும் ஒற்றுமைக்கு எதிராக வாழ்ந்ததில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்திருந்து இப்போ மற்றவர்கள் இதென்றாலும் அண்ணா இந்த விட்டு கொடுப்பண்ட இதில் அவர் எல்லாரோடையும் பேசியிருக்கிறார். எல்லா ஆயுத இயக்கங்களாக இருக்கலாம், அரசியல் இயக்கங்களாக அவர்களுடன் நாட்பா பேசினாலும் அடுத்த நிமிஷம் போய் இருந்து கதைக்கக்கூடிய ஆள். என்ன இப்போ நான் அதை சகோதரன் என்ற முறையில் சொல்கிறேன். எங்களோடையும் அப்படித்தான் பேசுவார். மென்போக்கை கடைபிடித்த ஒரு தலைவராக தான் நாங்கள் கருதுறோம். அவற்றை பணியை இவர் தொடர்ந்து செய்ய வேணுமென்றது என்னுடைய கருத்து. அவர் இந்த சின்ன வயசில் கடன் தீவிரவாதியாக செயற்பட்ட மாவையண்ணன் அவர்கள் ஏன் பின்னணி காலத்தில் அவருடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டார்? அவர் சிறு வயதிலே அந்த இரத்தம் அப்படியா இருந்திருக்கலாம். அவர் தந்த செல்வா தளபதி அமிர்தலிங்கம் என்ற பாசறையில் வளர்ந்து அதை அப்படியான ஒரு வழியை அவர் கைப்பற்றி வந்தபடியால் தீவிரத்தை குறைச்சி கொண்டார். சரியில்ல? அப்போ அவர் அந்த பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்து கடைசி கட்டத்தில் இப்படியான பிரச்சனை வந்து அவருக்கு மன அழுத்தம் வந்தாலே அவருக்கு செய்ய முடியாத கட்டம் இருந்தது. இப்போ சோகம் அந்த கட்டுப்பாடு வெளியில் உண்மையாக இல்லாதவர்கள் உண்மையால் வெளியில் ஒரு காலமும் சொல்லாத மனுஷன் இந்த முறை தேர்தலில் வந்து தான் 3 பேருக்கு வாக்களித்தேன் என்று சொன்னால் எங்களுக்கே சிரிப்பாக இருக்குது. அதை சுமந்திரனே அதை சிரிப்பாக சொல்லி இருக்கிறார் ஒரு செய்தியில் நான் பார்த்துருக்கிறேன். அதை அவர் என்ன மாதிரியான சிரிப்புன்னு எனக்கு தெரியல. அது அவரே யோசிக்க வேணும் சுமந்திரன். அண்ணா அதான் இப்போ அவர் இப்படி ஒரு மனநிலைக்கு வருவார்ன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. நானே அண்ணா அப்படி எனக்கே ஆத்திரம் வந்தது. அண்ணாவே எதிர்த்து நான் கதைக்கவுமே இல்லாது என்ன. அப்போ அப்படியே நடந்து கொள்றவர்ண்டா அதற்கு மனநிலை விளைவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது தான் உண்மை. என்ன சரி, இறுதியாக நீங்கள்
ஒரு முரண்பாடு அற்ற வகையில் ஒரு நல்லுறவான வகையில் சுமந்திரனுக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த தமிழரசு கட்சியை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கு நீங்கள் உங்கள் சார்பாக அவருக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள்? சுமந்திரனுக்கு மட்டும் செய்தி சொல்ல நான் வரையில்லை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த மத்திய குழுன்றதை வச்சு இது எல்லாம் தான் மத்திய குழு எடுக்குதுன்னு சொல்கிற கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளலேன் என்றால், சுமந்திரனுடைய வழிநடத்தல் அதில் தான் எல்லாமே தங்கி இருக்குது இவ்வளோ காலம். என்ன அப்போ அவர் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும். இதுக்குள்ளே ஒரு கதை சொல்லணும் என்னென்று சொன்னால், அண்ணா டிசிக்னேஷன் கொடுத்த லெட்டரை பற்றி இந்த ஊடகங்கள் பல மாதிரியும் பல கதைகளை சொல்லி நான் அங்கே இருந்து பார்த்துருக்கிறேன் வெளிநாட்டில் இருந்து. அண்ணர் அதை உண்மையாக அனுப்பியிருக்கிறாரோன்ற எனக்கும் தெரியாது, நான் வினவி இருக்கின்றேன். அது உண்மைன்றதை கடைசியில் சத்தியலிங்கம் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த லெட்டர் வந்தண்டு. அப்போ அந்த டைம் கேட்டதுக்கு இவை சொல்லி கொண்டு இந்த பதில் மாவேண்ட இமெயிலோ என்ன மின்னஞ்சலியோ இல்லாட்டி லெட்டராகவோ பதிவித்தவாறாவோ எங்களுக்கு வரையில்லை என்ற உறுதியான இதைத்தான் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தவர்கள். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சா போல் அந்த பதிலை சுமந்திரன் சொன்னதும் சத்தியலிங்கம் சொல்கிறதும் அந்த முந்தின கருத்துக்கு சரியான நேர முரண்பாடான கருத்து. அது வந்தது எலெக்ஷன் டைமில் இதை சொல்ல முடியாது, ஆனால் இப்போ அவர் அனுப்பினது உண்மைன்றதை சொல்லிடலாம். என்ன அப்போ இதிலே ஒரு சரியான முரண்பாடு. இதுதான் அந்த கட்சியை ராஜினாமா கடிதம், தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா கடிதம் அண்ணன் கொடுத்தது தொடர்பாக இந்த பின்னணி சூட்சுமங்கள், இதில் இருக்கிற பின்னணி அரசியல் சித்து விளையாட்டுகள் பற்றி நீங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்கள் என்னென்ன நோக்கத்துக்காண்டி சித்து விளையாட்டுன்றதுக்கு நான் விமர்சனம் செய்ய விடவில்லை. ஏன் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது, பிரேன் பாவஸ் பெறப்பட்டது, கடிதம் கொடுக்கப்பட்டது அண்ணா தவராஜா அவர்களை, மற்றது அந்த லோயர் பாய் அவியல் சசிகலா அவியலை போட்டு ஒரு தலைவர் கொண்டு தலைவர் 10 பேரை கொண்டு போடலாமன்ற ஒரு கருத்து இருந்தால் நான் எலெக்ஷனுக்கு என்ன மாதிரி என்று தெரியல. அதை கொண்டதை உடனடியாக அதை ஏற்கலான்னு சொல்லி இதன்றது அவருக்கு முகத்தில் அடித்த மாதிரி. என்ன அது தலைவன் நான் கொண்டு போய் கொடுக்குறேன், அதை கடைசி ஒரு 2 பேரை தன்னும் இல்லாட்டி ஒரு ஆளை தன்னும் உள்வாங்கப்பட்டிருக்கலாம். என்ன அதுக்காண்டி வெளியில் இளைஞர்களை தேடுறோம்னு சொன்னால் இப்போ இருக்கிறவையிலே சுமந்திரன் துவங்கி எல்லாருமே இப்போ வயதான ஆக்கள். என்ன 40 வயதுக்கு உட்பட்டவர்களை சரியாக பயன்படுத்தலையே. என்ன இருந்த சிலர் இருக்கிறார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் புதுக்க ஒரு ஆள் எடுக்கைக்குள்ளேயோ ஒரு தெரிவிக்க கடைசி 5 வருஷமோ 4 வருஷம் இருந்த ஒரு உறுப்பினரைத்தான் தெரிவு செய்யலாம். எப்போ பார்த்தாலும் புது புது இப்போ ஜிவிகே என்ன இவர் விக்னேஸ்வரன் நீதிபதி அரசை கொண்டு வந்ததுமே பிள்ளை அதை கொண்டு வந்தது சரி பொது வேட்பாளர்னு போட்டிங்கள். பிறகு அந்த ஒரு லேடி ஒரு ஆளை கொண்டு வந்திடும், அது எல்லாம் திடீரென்று கொண்டு வந்து பூத்துறாது. அப்போ இங்கே வருஷ காலங்காலமாக இந்த தமிழரசு கட்சிக்காண்டி உழைத்தவர்களுக்குன்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் வழங்க வேணும். என்ன திறமைசாலிகள் இளைஞர்களை பார்த்து கொடுத்துருக்க வேணும். என்ன இப்போ கடைசியாக என்ன பிரச்சாரத்தில் அதுவும் பார்த்தேன் டிவியில், சுமந்திரனோட அறிக்கை விடுதுன்னா தாங்கள் காடு மாடெல்லாம் சேர்ந்து பெண்களை தேடினா கிடைக்கல. அது ஒரு கருத்து, அது எங்களுக்கு சிரிப்பாக இருந்தது. பெண்கள் அப்படி இல்லையா? இல்லை கட்சிக்குள்ளேயே மாதரணி மகளிர் அணி என்று 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். சரி, அதில் ஒரு ஆள் தன்னும் அவருக்கு தெரியலையோன்றது எனக்கு ஒரு கேள்வி. சரியில்ல, கடைசியாக போட்ட ஆக்கள் கூட எல்லாம் புதுமையான ஆக்கள். அப்போ மக்கள் இப்போ போட்டது சரியா பிள்ளையான்றதுக்கு அப்பால் ஒரு பொதுமக்கள் வாக்களிக்கிற மக்களுக்கு அவையில் தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ கட்சிக்கு தமிழரசு கட்சின்றா எல்லாரும் ஓட் போட்ட காலம் முடிஞ்சுது. இப்போ மக்கள் தெளிவாக இருக்கணும். என்ன இந்த சுமந்திரன் அவர்கள் விருப்பு வாக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த வேட்பாளர்களை நியமனம் செய்தார். அவர் தனக்கு விரும்பின ஆட்களை நியமனம் செய்தால்தான் அவர்கள் சார்பான விருப்பு வாக்குகளும் தனக்கு கிடைக்கும் என்ற வகையில் தான் நியமனம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய அது அவர் அப்படி போட்டிருக்கலாம் திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை இப்போ மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள். என்ன தெரியல. இப்போ அவர் இப்போ என்ன பொறுத்தளவில் தமிழரசு கட்சி தோற்கிறத நான் விரும்பாதவன். தெரியல, சுமந்திரன் வந்தானே சிறுதரன் வந்தானே அதை நான் தண்டனை நாங்கள் சிறுவதிலிருந்து நாங்கள் எங்கள் கண்ணுக்கு முன்னால் வளர்ந்து நாங்கள் அதிலேயே வளர்ந்த நாங்கள் அதுக்காண்டி போராடினாங்கள். அப்போ நான் அந்த தோற்றத்தை விரும்பலை. ஆனால் இவைகளின் எடுத்த முடிவுகளும் தெரிஞ்ச தெரிவுகளும் ஒரு மிக தவறான ஒரு இதாக இருந்தபடியால்
இன்றைக்கு சுமந்திரன் உட்பட அவர் போட்ட 7 பேரும் அதையாலும் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ மக்களின் மனோநிலை இதுதான். அப்போ ஒரு பொதுச்சபையிலேயோ இல்லாட்டி மக்களுக்கு ஒரு வாக்கெடுப்பை விட்டு நாங்கள் அப்படி ஒரு தேர்வை செய்திருந்தால் மக்களின் ஒரு விவேகமான ஆட்கள் படித்தவர்களை அப்படி கூட போட்டிருக்கலாமே. என்ன சுமந்திரன் அணி மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. சிறிதரன் அண்ணன் சிறிதரன் எல்லாம் ஒரு அணியில் நின்றார்கள். அந்த அணி வென்றிருக்கிறது என்று இங்கே நாங்கள் பார்க்கலாம். என்ன ஸ்ரீதரன் வென்றிருக்கிறார் அணிங்க. இப்போ நான் அந்த அணியாக பார்க்கல. இப்போ ஸ்ரீதரனை பொறுத்தல அவருக்கு ஒரு வாக்கு வங்கி அவர்கிட்ட தொகுதியில் இருந்திருக்குது. அந்த வாக்கு வங்கி அவர் சென்ற தேர்தலில் எடுத்த விட இப்போ சரியான குறையத்தான் எடுத்திருக்கிறார். அந்த விதாயத்தை பார்க்க மக்கள் ஸ்ரீதரனிலையும் கோபத்தில் இருந்திருக்கிறார்கள். அவரையும் ஒரு முற்று முழுதாக ஏற்கிறோம் என்ற இதை நாங்கள் உணர வேணும். என்னென்றால் முன்படுத்துவதற்கும் இப்போ உள்ளதுக்கும் வித்தியாசம். வீதாசாரத்தை பார்க்க சிறிதரனுக்கும் அங்கே ஒரு பெரிய இது இருக்கே இல்லை. தமிழரசு கட்சிக்கு தான் ஓட் போடணுமென்று கூட நினைக்கல ஆக்கள். இல்லை அது என்னென்றால் சிறிதரன் வந்ததுன்னு கூற முடியாது. என்ன காரணம்னா வீட்டுக்கு போட்ட வாக்குகள் கடைசா சிறிதரனுக்கு போட்ட வீதம் வாக்குகள் ஒரு வகையில் இருந்தாலும் வீட்டுக்கு போட்ட வாக்குகள் இந்த இரண்டையும் சேர்த்து தான் சிறிதரன் வென்றிருக்கின்றார். தனியா சிறிதரனுக்கு மக்கள் ஆதரவாக போட்டது இல்லை. வீட்டுக்காக போடுகின்ற வாக்குகளும் ஒரு கணிசமான வாக்குகள் சிறிதரனை வெல்ல பண்ணி இருக்கின்றது என்றுதான் உண்மை. இப்போ சிறிதரனை விட இந்த ஜேவிபியில் கேட்டாக்கள் மற்றது அர்ஜுனா எல்லாம் நியாயமான வாக்கு எடுத்துட்டான் 6 கிழமையில அந்த படியன் அரசியலை இவ்வளவு தூரம் விளம்பரங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு எடுத்துருக்கான்டா. இன்றைக்கு ஒரு பாரம்பரிய கட்சியில் உள்ளவன் இப்படி எடுக்கலையேண்டா அந்த கட்சியின் பின்னடைவுக்கு அடிப்படை காரணம் எதுவாக இருக்கலாம் என்று இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருக்கிற உணர விடும்படி வாயினா. இன்றைக்கு தமிழரசு கட்சி ஏன் இவ்வளவு தூரம் வருகுது, இது இந்த முன்னேற்றம் காண இல்லை. இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், இன்றைக்கு தமிழரசு கட்சி அந்த செல்வநாயகத்தார் காலத்திலேருந்து இன்ற வரைக்கும் இந்த கட்சிகள் மக்கள் மயமாக்கப்பட்டு மக்களுக்குரிய ஒரு பொருளாதார கட்டமைப்பையும் இந்த கட்சிகள் உருவாக்கப்படையில்லை. சமூக அபிவிருத்திகள் இப்போ சரி தந்தை செல்வா காலத்திலே அதுகள் தேவைப்படலை என்றால் யாழ்ப்பாணத்தை மக்களை பொறுத்தே எல்லாரும் ஏதோ விவசாயமோ ஏதோ அவர் தங்கண்ட இதோட கண்டு நல்லா தான் இருந்தது. என்ன இந்த இப்போ போர் நடந்த பின்னணியில் இருந்து பார்ப்போம். நாங்கள் 15ஆம் ஆண்டில் இருந்து பார்க்க போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகள் தமிழ் தலைமைகள் யாருமே ஒரு சரியான கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஒற்றுமையென்ற கதைச்சாரர்களைய இந்த மக்கள் என்ற நிலையில் இருந்து அதை பார்க்க இல்லை. அவை கொண்ட ஒரு பொது கட்டமைப்பாக இல்லை. ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நிறுவனமாக எதையும் நிறுவனப்படுத்த முடியலை. அதால் மக்கள் சரியான விரக்தியில் இருக்கிறார்கள். இனி கூட்டமே தமிழரசு கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ அவைகளையும் இப்போ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம் இந்த கட்சியின் முடிவுகள். நீங்கள் தற்பொழுது ஜெர்மனியில் இருக்கின்றீர்கள். ஜெர்மனியில் இருந்து கொண்டும் தாயகத்தில் நடைபெற்ற போருக்கு பின் நடைபெற்ற சமூக பணிகளில் நீங்களும் காத்திரமான பங்களிப்பை ஆற்றியிருக்கிறீர்கள். மாணவர்களுக்கான கல்வி சேவை மற்றும் போர்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான வாழ்வாதார உதவிகள் மற்றும் போர்னால் அங்கவீனப்பட்ட போராளிகளுக்கான வாழ்வாதார உதவிகள் பலவற்றை செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் எவ்வாறான சேவைகளை முன்னெடுத்து வருகின்றீர்கள் என்பதை பற்றி உங்களுடைய ஒரு அறிமுகத்தை செய்யுங்கள். இப்போ எங்களை பொறுத்தவரையில் இந்த மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட போல நாங்களும் அதில் ஒரு மன உளைச்சலாக இருக்கிறோம். முக்கியமாக ஒரு ஒரு குடும்பத்துவ பெண்ணாக இருக்கலாம், ஒரு இளைஞனாக இருக்கலாம், ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறத நாங்கள் வெளியிலிருந்து அவதானிச்சிருக்கிறோம். மற்றது எங்களை பொறுத்தவரையில் கல்வியை முதலாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாங்கள் இந்த கல்வியைத்தான் முதல் எடுத்தோம். அடுத்ததாக பெண்கள் தலைமைத்துவத்தின் அடிப்படை பிரச்சனைகள். அப்போ அப்படி பார்க்கல நாங்கள் அது ஒரு இப்போ நான் அதை தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அமைப்பு உலகத்தமிழ் பாட்டு மையம் என்று ஒன்று இருக்குது. அது மூலமாக நிறைய செய்திருக்கிறோம். ஆனால் உலகத்தமிழர் பண்பாட்டு மையம் 19ஆம் ஆண்டு நாங்கள் இங்கே நிறுவி இருந்த நாங்கள் அது இந்த பேரை வச்சு தான் நான் செய்தேன். நான் அதுக்குரிய பண இதுகளெல்லாம் என்னுடைய கம்பெனி, நான் ஒரு எலக்ட்ரானிக் மரியன் இதை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் நிறுவனராக நான் அது படித்தபடியாக அதில் இருந்து வர்ற ஊதியத்தில் 30% இதை நான் பொதுச்சேவைக்காக இந்த மக்களுக்கு செய்ய வேணுமென்றதுக்காண்டி ஒதுக்கி
அந்த பணத்தில் தான் நான் கம்பெனியின் வருமானத்தில் 30% நான் ஒதுக்கி இருக்கிறேன். ஒரு டைம் நான் காசு கலெக்ட் பண்ணியோ இல்லைன்னு செய்ய இல்லை, எனக்கு அது விருப்பமும் இல்லை. ஆகையால் முதல் கொரோனா பிரச்சனை வந்தது. கொரோனா வந்த டைம் எல்லா மாகாணங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அமைப்பால் எல்லாருக்கும் நிறைய உதவி செய்திருக்கிறோம். வடக்கு கிழக்கு எல்லா இடங்கள்லையும் அம்பாறை இந்த பக்கம் எல்லாம் செய்திருக்கிறோம். பிறகு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வழியாகவும் நாங்கள் உடனடி தேவைகளுக்குரிய இது மாவையண்ணா மூலமாக மகன் மூலமாகவும் தெல்லிப்பள்ளி ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்த்தோம். பிறகு நான் நேரடியாக வந்து டயபிட்டிஸ் பேஷனுக்கு அந்த இது செய்கிறதுக்கு அந்த இயந்திரம் மூலமாக அதை லேசர் இது செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கும் 53,000-60,000 ரூபா ஒவ்வொருக்கும் ஒரு கிழமைக்கு தேவை என்று சொல்லி அதுக்கு நான் ஜாயின் பண்ணி அவைக்கும் உதவி செய்திருக்கிறேன். அதை விட கல்வி சம்பந்தமாக யூனிவர்சிட்டிக்கு தகுதி இருந்தவர்கள் படிக்கிறதுக்கு பண வசதி இல்லாதவர்கள் ஒரு கணிசமான ஆட்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு படிப்பு முடியும் மட்டும் அந்த இதுகள் செய்து வந்திருக்கிறோம். மற்றது இப்போ ஒரு 22ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி ஏற்கிறதுக்கு ஒரு பாடசாலையோ இல்லாட்டி ஒரு சரியான உபகரணங்கள் இல்லாமல் இருந்த காலத்தில் என்னுடைய நண்பர் சுவிசிலேட்டர் நான் நீங்கள் போயிருக்கா பாருங்க உண்டு. அப்போ அந்த இடத்த வந்து நான் கிளிநொச்சியில் பார்த்தேன், அறிவியல் நகரத்தில் பார்த்து நான் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஹால் மாதிரி கட்டித்தாரேன்னு சொல்லி அந்த கோலையை கட்டி அந்த பிள்ளைகளுக்குரிய வசதிகள் கதிரிகள் அதோட எல்லாத்தையும் போட்டு அதை 23ஆம் ஆண்டு அதை திறந்து வைக்கிறாங்க. இந்த கல்வி நிலையம் இப்போ நல்லா நடக்குது. அப்போ நான் இப்போ நேற்றைக்கு முந்த நாளும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அது அப்போ இன்னும் அவைகளுக்கு தேவை இருக்குது. இப்போ அவைக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் கணினி சம்பந்தமான விஷயங்களும் பேசிக்கிட்டு வந்தேன் நான். அதுக்கும் இப்போ அதையும் செய்ய இருக்கின்றோம். நீங்கள் சமூக சேவையிலும் பல்வேறு வகையில் பல்வேறு உதவிகளை தாயகத்தில் எங்களுடைய மக்களுக்காக செய்திருக்கின்றீர்கள். அரசியலில் மட்டுமன்றி சமூக சேவையிலும் நீங்கள் பங்களிப்பு நல்கியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று தமிழர் தாயகத்தில் அரசியலில் ஈடுபடுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்வதில் பின்னிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அரசியலிலும் கணிசமான பங்களிப்பு வழங்கி கொண்டு சமூக சேவையிலும் உங்களை அர்ப்பணித்து செயற்படுகின்றமை ஒரு போற்றத்தக்க விஷயம். உங்களுடைய சமூக சேவைக்கு எங்களுடைய நன்றிகள். இறுதியாக நீங்கள் எங்களுடைய தமிழரின் அரசியல் குரல் சார்பாக எங்களுடைய மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்புகின்றீர்கள்? ஏற்கனவே சில விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட தமிழரின் அரசியல் குரலுக்கு முதல் நன்றி தெரிவிக்கின்றேன். இதுவரை எங்கள் போன்ற ஆக்களின் குரல்களை மக்களுக்கு கொண்டு செல்கின்றது ஊடகத்துக்கு இருக்கின்றது. இந்த ஊடகம் தர்மம் ஒரு நல்ல தர்மம். இதை நீங்கள் மேலும் கொண்டு செல்ல வேணுமும் பலரையும் இப்படி இதே மாதிரியான பேட்டிகள் கண்டு அவர்களுடைய ஆதங்கங்கள் அடுத்த முன்னெடுப்புகளை பற்றி அவர்கள்ட்டையும் வேண்ட வேணும். மற்றது இந்த அண்ணாண்ட கிரியைக்கு வந்திருந்த சகல மக்களும் முதல் நன்றி தெரிவிக்கின்றேன். பாரம்பரிய கட்சியான தமிழரசு கட்சியின் வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கட்சியில் இப்போ இருக்கிற சுமந்திரன் சுரீதரன் போன்றவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை வழங்கி பழைய நிலைக்கு கொண்டு வந்து எங்களுடைய ஈழத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம். இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடகத் தளமாகும். இவ்தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அதேவேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள். அப்பொழுது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும். எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ். சசிகரன்.